ஆனா ஆல்பா உண்மையை கண்டுபிடிச்சு கோபத்துல அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறா. இதனால அந்த நகரமே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில பியாரோ ஆல்பா பக்கம் வந்து நிக்கிறான். இத பார்த்து கிளின்டா மனசு உடைஞ்சு போறா. அப்புறம் ஒரு பிளான் போட்டு ஆல்பாவை பிடிக்க முயற்சி பண்றாங்க. கடைசியில ஆல்பா வேற வழி இல்லாம தன்னைத்தானே சரண்டர் பண்ணிக்கிறா. போறதுக்கு முன்னாடி தன்னோட மந்திர புத்தகத்தை கிளின்டா கிட்ட கொடுத்துடுறா. 2 பேரும் ரொம்ப எமோஷனலா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆல்பா தண்ணியில கரைஞ்சி செத்து போயிட்டான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது நிஜமே கிடையாது. ஆல்பா உயிரோட தான் இருக்கா. அவளோட சேர்ந்து பியாரோவும் உயிரோட தான் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு ரகசியமா வெளியேற போறாங்க. இன்னொரு பக்கம் கிளின்டா அந்த நகரத்தை நல்லபடியா மாத்த முயற்சி பண்றா. மக்கள் எல்லாரும் நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பாவும் பியாரோவும் சேர்ந்து தங்களோட புது வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குறாங்க. இதோட கதை முடியுது.